குயவன் முன் களிவன் நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம், குயவன் முன் களிவன் நான் எம்மாத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக செய்து வரும் காரியங்களை கேட்டு நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்தவும் கர்த்தர் கிருபை செய்தார். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜெபித்த அந்த ஜெபம் வீண் போகாது. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நம்ம மத்தியிலே செய்து வருகிறார். தேசம் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக FMBB உருவான அந்த காலம் வேறு விதமான ஒரு சூழ்நிலை இல்லையா? இன்று நாம் பார்க்கும் காலம் வேறு விதமான ஒரு சூழல். ஆனால் அதே தேவன், அதே சுவிசேஷம், அதே சத்தியம், அது ஒரு நாளும் மாறப்போவதில்லை. ஆனால் சூழ்நிலை மாறும். எனவே இந்த காலத்திலே எவ்விதமாக நாம் தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனத்திலே உண்மையோடு உத்தமத்தோடு நாம் செயல்பட வேண்டும் என்கிற அந்த பாரத்தினாலே உந்தப்பட்டு நீங்கள் ஏறெடுத்த உங்களுடைய ஜெபம் ஒவ்வொன்றும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் அதற்குரிய பதிலை தருகிறார். இன்னும் வரும் காலங்களிலே நம்முடைய இயக்கத்தின் மூலமாக, இந்த இயக்கத்தின் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். நமக்கு இந்த மேடையிலே 2 புறமும், ஒரு புறம் தாவீது அரசனுடைய படம் இருக்கிறது இல்லையா? நான் பாத்திரன் அல்ல, நான் எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே இன்னொரு புறம் இருக்கும். இந்த பகுதியில் உள்ள இந்த படம் யாருடையது என்று சொன்னால் அப்போஸ்தலராகிய பவுலுடைய அவருடைய படம் இல்லையா? அதற்கு கீழாக நமக்கு ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது சிறிய அளவிலே. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 15:9. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல என்று பவுலடியார் சொல்லுகிறார். பவுலடியாரின் வாழ்க்கையை குறித்து அவர் எழுதிய இந்த வேத நிருபமானது ஒரு முக்கியமான காலகட்டத்திலே கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். அதிலே அவர் எவ்விதமாக நாம் இணைந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரியா? அதை நாம் மையமாக வைத்து இன்று மாலையிலே ஒரு சில காரியங்களை பரிசுத்த ஆவியின் உதவியோடு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதோடு கூட இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் அபியாசப்படுத்த போகிறோம் என்று சொல்லி நாம் அவைகளையும் பார்க்க போகிறோம் இந்த மாலை வேளையிலே. சரிங்களா? கொரிந்து சபையிலே ஒரு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை என்ன பிரச்சனை? There was a division within the Corinth, the church at Corinth. கொரிந்து மிகப்பெரிய ஒரு பட்டணம். அந்த கொரிந்து பட்டணத்திலே பவுலடியார் சுவிசேஷத்தை அறிவித்து திருச்சபை நாட்டப்படுகிறது. நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே வாசிக்கிறோம். அந்த கொரிந்து தேசம் எப்படி பாவம் நிறைந்த தேசம் என்று சொன்னால், அந்த காலத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் கொரிந்தை குறித்து எழுதும் பொழுது அந்த கொரிந்து இருக்கும் எல்லா ரோம சாம்ராஜ்யத்தின் எல்லா பட்டணங்களிலும் கொரிந்து தான் மிகவும் கொடிதான பாவம் நிறைந்த பட்டணமாக கருதப்படுவார்கள். ஒரு தவறான ஒரு வேசியான ஒரு பெண்மணியை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், she is a Corinthian girl. அவள் ஒரு கொரிந்திய பெண்மணி என்று சொன்னாலே அவள் தவறான நடத்தை சரியில்லாத பெண் என்று சொல்லும் அளவுக்கு அந்த கொரிந்து பட்டணமானது மிகுந்த கொடிய பாவம் நிறைந்த பட்டணம். ஆனால் அதன் மத்தியிலே ஆண்டவர் ஒரு திருச்சபையை ஸ்தாபிக்கிறார். அந்த திருச்சபை வேகமாக வளருகிறது. அப்படி வளர்ச்சி அடையும் பொழுது அந்த திருச்சபைக்குள்ளாக ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. பல பிரச்சனைகள் கொரிந்து சபையிலே நாம் வாசிக்க முடியும். ஆனால் இங்கு பவுல் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை அணுக விரும்புகிறார். என்னவென்று சொன்னால், அந்த சபையிலே தலைமைத்துவ பிரச்சனை. சரியா? தலைமைத்துவ பிரச்சனையினாலே என்ன நடைபெறுகிறது? அங்கு பிளவு ஏற்படுகிறது. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், நான் பவுலை சார்ந்தவன் இல்லையா, பால் இஸ் மை லீடர். இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல இல்ல
அப்பல்லோ இஸ் த லீடர், அவர் இவரோட பெரிய ஆள் அப்படின்னு சொல்றாரு. அப்பல்லோ நமக்கு தெரியும், அவரும் கொரிந்திற்கு வந்திருக்கிறார், மிக அழகாக பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற மனிதர். எனவே அப்பல்லோ தான் பெரிய லீடர் என்று சொல்கிறார். இன்னொருவர் சொல்லுகிறார், இல்லை நான் கேபா, நான் சீமோனை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அங்கு ஒரு பெரிய குழப்பம். இது கொள்கை குழப்பம் அல்ல, இந்த இடத்துல இது தலைமைத்துவ குழப்பம். எப்படி என்று சொன்னால், சில வேளைகளிலே தலைவர்கள் அதை உருவாக்காமல் இருந்தாலும் தொண்டர்கள் அதை உருவாக்கி விடுவார்கள் இல்லையா? ஆமா, நீங்க இந்த நம்ம ஊர்ல ரசிகர்களோ அல்லது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் குறித்தவங்களோ, நீங்க இந்த கட்சியா அந்த கட்சியா இல்லையா, இந்த ஆளுக்குரியவங்களா அந்த ஆளுக்குரியவங்களா, அது எங்க வந்துருச்சுன்னா திருச்சபைக்குள்ளாக வந்து விட்டது. எனவே ஊழியத்திலே பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அதை சுட்டிக்காட்டி சரியான ஊழியம் என்றால் என்ன என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் பவுல் இந்த வசனத்தை எழுதுகிறார். எனவே இன்றைக்கு இரவிலே இங்க இருக்கிற நம்மள நிறைய பேர் பலர் தலைமைத்துவ பொறுப்பு வாய்ந்தவர்கள் தான் இங்க இருக்கிறோம் இல்லையா? உங்களுடைய ஜெபக்குழுவாக இருக்கட்டும், உங்களுடைய மற்ற ஒரு சில காரியங்களாக இருக்கட்டும், ஊழிய பணியிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைமைத்துவ பணி, ஒரு முக்கிய பொறுப்புகள் உள்ள நீங்க தேவ ஜனங்களாக இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். எனவே நாம் எப்படி கூட்டாக இணைந்து ஊழியத்தை செய்ய வேண்டும், எப்படி செய்தால் ஆண்டவர் மகிமை அடைவார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட இந்த பகுதியிலிருந்து வேகமாக பார்க்க விரும்புகிறேன். எதிலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் என்றால், அப்கோர்ஸ் பவுல் எடுத்த உடனே எழுதுகிறார், நான் ஏன் இதை எழுதுகிறேன், உங்களுக்குள்ளே போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள் எல்லாம் இருக்கிறதே, வாக்குவாதம் இருக்கிறதே என்று சொல்லிவிட்டு 4வது வசனத்தை பாருங்கள். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறார்கள், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? 5வது வசனம், பவுல் யார், அப்பல்லோ யார்? இது அப்படியே நீங்கள் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தால் who is Paul, who is Apollos என்று இருக்கும். ஆனால் பல ஆங்கில வேதாகமும் மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட பகுதியிலே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், what is Paul, who என்று சொல்ல மாட்டார் இல்லையா? who என்றால் அது மனிதர்களை குறிக்கும். what என்று சொன்னால் அது சுவாசமற்ற இந்த பொருட்களை குறிக்கும். எனவே பவுல் தன்னை அம்மட்டுமாக தாழ்த்தி சொல்லுகிறார், வாட் இஸ் பால்? பவுல் யார்? அவன் பாத்திரனே அல்லவே, ஏன் இந்த பவுலை நீங்கள் மேன்மைப்படுத்துகிறீர்கள்? இந்த பவுலுக்காக நீங்கள் ஏன் குழுவாக சேர்ந்து போராடுகிறார் என்று சொல்லிவிட்டு, கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. இல்லையா? நாங்கள் ஊழியக்காரர் தானே. அதன் பின்பாக 6வது வசனம் பாருங்க, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். தேவனே விளைய செய்தார். இன்றைக்கு நம்முடைய இயக்கத்திலே 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட தேவ ஜனங்களை ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு அடிக்கடி நினைவூட்டப்படுகிறது. இவைகள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் கொடுத்த ஒரு விளைச்சல் இல்லையா? அதற்காக நீங்களும் நானும் மற்றவர்களும் ஒவ்வொருவர்களும் ஏறெடுக்கும் காரியம் எல்லாம் நாம் இணைந்து ஒரு கருவிகளாக செயல்பட்டு இந்த காரியங்களை நாம் விளைச்சலை உருவாக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் விளைச்சலை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எனவே இந்த பகுதியில் இருந்து நான் 4 முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட இந்த இரவிலே வேகமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 4 important principles, 4 முக்கியமான சத்தியங்கள் வேதத்தின் அடிப்படையிலே நாம் எவ்விதமாக இணைந்து ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, மிஷனல் சினர்ஜி இல்லையா? அருட்பணியிலே நாம் ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சக்தி. How can we develop that missional synergy? ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சைடுல ஆளாளுக்கு தனித்தனியா ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறோம், ஏதோ நமக்கென்று ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று இருந்து சொன்னால் ஊழியம் நடைபெறாது. உண்மையான வளர்ச்சி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே ஏற்பட முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே தனியாக எங்களுக்குரிய காரியம் என்று செயல்படும் பொழுது, நாம் எல்லோரும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் அங்கு எது உருவாகிறது என்று சொன்னால் மிஷனல் சினர்ஜி இல்லையா? அருட்பணியிலே நாம் ஒற்றுமையோடு ஏற்படும் பொழுது ஒரு சக்தி உருவாக்கப்படுகிறது. அதை எவ்விதமாக நாம் உருவாக்க முடியும்?
நாம் எதை மையமாக வைத்து வாழும் பொழுது அப்படி நாம் செய்ய முடியும் என்று சொல்லி 4 கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் வேகமாக இந்த இரவிலே. முதலாவது காரியம் பவுலடியார் சொல்லுகிறார், முதலாவது காரியம் நம்பர் 1 is supremacy of God. தேவனுக்கு முதன்மை. ஓகே, தேவனுக்கு முதன்மை. ஒரு ஊழியம் சரியான விதத்திலே வளர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு மகிமை தரும் விதத்திலே வளர வேண்டும் என்று சொன்னால், அந்த ஊழியத்திலே தேவனுக்கு முதன்மையான இடம் தரப்பட வேண்டும். ரொம்ப அவசியம். கர்த்தர் தலைவர்களை உபயோகப்படுத்துவார், மிகப்பெரிய வல்லமை பொருந்திய மனிதர்களை பயன்படுத்துவார். ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக யாருக்கு முதலிடம்? தேவனுக்கு முதலிடம். தேவனுக்கு முதலிடம். எப்பொழுதெல்லாம் திருச்சபை அதை மறந்து போகும் பொழுது, எப்பொழுதெல்லாம் ஊழிய ஸ்தாபனங்கள் அதை மறந்து போகும் பொழுது, தேவனுக்கு முதலிடம் கொடுப்பதற்கு பதில் நாம் மனிதர்களுக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது பணத்திற்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது வெறும் தாளந்துகளுக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த ஸ்தாபனம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டே வரும். வெளியில பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதை போல் இருக்கும். But internally it will begin to die because God is not supreme. அங்கு ஆண்டவருக்கு முதலிடம் இல்லை, ஆண்டவருக்கு முதல் அன்பு இல்லை, ஆண்டவருக்கு முதன்மையான பகுதி இல்லை. ஏன் ஆண்டவருக்கு நாம் முதன்மையான பகுதி கொடுக்க வேண்டும்? இந்த பகுதியிலே, இந்த வசனங்களிலே பவுல் 2 காரியங்களை சொல்லுகிறார். 2 காரியங்களை சொல்லுகிறார். ஏன் நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் ஊழியத்திலே? அவர் முதலாவது காரியம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், it is God who assigns our tasks. நம்மளுடைய பொறுப்பை நமக்கு கொடுப்பவர் யார்? ஆண்டவர் தான் நமக்கு பொறுப்பை கொடுக்கிறார். 5வது வசனத்திலே அவ்விதமாக சொல்கிறார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருக்கிற ஊழியர் நான் தானே. அப்போ இந்த ஊழியத்திற்கு அழைப்பவர் நம்முடைய ஆண்டவர், இந்த ஊழியத்திலே பொறுப்புகளை கொடுப்பவர் நம்முடைய ஆண்டவர். அப்படி இருக்கும் பட்சத்திலே அந்த தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், இந்த 16வது அதிகாரம் 1 சாமுவேலிலே மிக வேதனையான ஒரு சம்பவம். துவக்கத்திலே சாமுவேல் சோர்ந்து போய் அழுது கொண்டே இருக்கிறார். திடீரென்று, ஏன்னா அவர் இப்போ முதல்ல இவர் யாரு, நம்மளுடைய சவுலை ராஜாவாக்குகிறார். பின்பு சவுல் வழிமாறி சென்ற பின்பு அமலேக்கியரிலே முழுமையாக கொல்லாமல் விட்ட பொழுது 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் சாமுவேலை அனுப்பி சவுலை எச்சரிக்கிறார். அதன் பின்பாக சவுல் வந்து விடுகிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே உன்னை தலைமைத்துவத்திலிருந்து நான் எடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இப்ப இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இவர் தனியாக அமர்ந்து அழுது கொண்டு வேதனையிலே பாரத்திலே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சாமுவேலை பார்த்து என்ன சொன்னாரா, சாமுவேலே நீ ஏன்பா அழுற? உனக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கு. உன் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து நீ வெளியில வரணும். I have a role for you to do. என்னவென்றால், நான் சவுலை ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளிவிட்டு நான் எனக்கென்று இன்னொருவனை தலைவனாக தெரிந்து கொண்டேன். ஏன் இந்த சவுலை அவர் தள்ளிவிட வேண்டும்? நல்ல கவனிங்களேன். தாவீது ஒருவேளை நம்ம யோசித்து பார்த்தா மிகப்பெரிய தவறு. பத்ஷேபாளிடம் பாவம் செய்கிறான், உரியாவை கொலை செய்கிறான். நாம் நினைத்தால் இந்த தாவீதை போல சவுல் அதிகமாக பாவம் செய்யவில்லையே, இல்லையா? வெளிப்பிரகாரமாக ஏன் ஆண்டவர் சவுலை தள்ளிவிட வேண்டும்? அந்த கேள்வி நிறைய பேருக்கு அதை நாம் கேட்பது இல்லை. ஆனால் சவுலனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட காரியம் என்றால் நன்றான துவக்கம். தி ஸ்டார்டிங் வாஸ் வெரி குட். அவர்கள் அபிஷேகப்படுத்துகிறார்கள், தலைவனாக அபிஷேகப்படுத்த அவனை தேடும் பொழுது சவுல பார்த்தா ஆளை காணும். ஏன்னா எங்கேயோ பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, அங்க பாரு தூரத்துல இருக்கிற அந்த பேக்கேஜஸ், அந்த பெட்டி படுக்கை, இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவன் என்ன செய்யறானா, ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவங்க வந்து அங்கிருந்து கொண்டு வந்து அவனை அபிஷேகிக்கிறார்கள். சாதாரணமான சவுல், தன் தகப்பனுடைய கழுதை காணவில்லை என்று தேடி சென்ற சவுல், இந்த சவுலை ராஜாவாக ஆண்டவர் வைக்கிறார். ஆனால் அவன் ராஜாவாக மாறிய பின்பு அவனுடைய இருதயத்திலே பெருமை வந்தது, அவனுடைய இருதயத்திலே மனமேட்டிமை வந்தது, அவனுடைய இருதயத்திலே பதவியின் மோகம் அதிகமாக பிடித்துக் கொண்டது. நமக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் 17வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்தால்
கோலியாத்தை சவுல் தாவீது கொன்ற பின்பு அன்றைய தினத்திலிருந்து சவுல் என்ன செய்யறாராம்? ஒரு பொறாமையின் கண்ணோடு அவர் தாவீதை பார்க்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு பதில் காலம் முழுவதும் தாவீதை விரட்டி கொண்டே இருக்கிறார், எப்படியாவது இவனை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முதலிடம் கொடுக்கலப்பா. நீ யாருக்கு முதலிடம் கொடுக்கிற? உனக்கும் உன் பதவிக்கும் தான் முதலிடம் கொடுக்கிற. எப்படியாவது என் பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு முறை நிறைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு தேசத்துல இருந்து பிரசங்கியார்கள் மோட்சத்துக்கு போனாங்களாம். இது கதை சொல்லும்போது உங்களுக்கு தெரியுது, உண்மை கதை இல்லை. சரி, இல்ல உண்மைன்னா மோட்சத்துக்கு போவாங்க பிரசங்கியார்கள், அது உண்மைதான். பட் தி ஸ்டோரி இஸ் an imaginary story. அப்படி ஒவ்வொரு தேசத்துல இருந்து போன உடனே ஆண்டவர் முன்னாடி போய் நிக்கிறாங்களாம். மிக கொடிதான பாவம் நிறைந்த ஒரு தேசத்துல இருந்து ஒரு பிரசங்கியார் போயிருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே இயேசுவானவர் இறங்கி நல்லா கெட்டி பிடிச்சி, அப்பா உன் ஊர்ல அவ்வளவு பாவம் இருந்துச்சு, கொரிந்து மாதிரி உன் ஊர் இருந்துச்சு, ஆனா நீ எனக்கு அங்கு நல்ல உண்மையும் உத்தமமாக நீ இருந்தாய், நீ என்னுடைய ராஜ்யத்துல பிரவேசி என்று சொன்னாராம். அடுத்தது இன்னொரு தேசம், மகா கொடிதான உபத்திரவம் நிறைந்த இந்த தேசத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் போயிருக்கிறார். அப்ப அவரை பார்த்த உடனே ஆண்டவர் தன்னுடைய சிங்காசனத்துல இறங்கி கட்டி பிடிச்சி, அப்பா நீ நல்ல எனக்காக கடைசி வரை உறுதியாக இருந்தாய், என்னுடைய ராஜ்யத்துல பிரவேசி அப்படின்ட்டாராம். பிறகு பார்த்தா ஒரு இந்திய பிரசங்கியாரும் அவர் போயிருக்கிறார். சரியா? அவர் இந்திய பிரசங்கியார்னு அவரு நல்லவர் இல்லைன்னு நினைக்காதீங்கன்னா, அவரு நல்லவர் தான். ஓகே, அதனாலதான் மோட்சம் வரைக்கும் வந்துட்டாரு. ஆனா அவரும் மோட்சத்துக்கு வந்தோன்னு ஆண்டவர் அவரை பார்த்து, அப்பா உன் ஊர்ல நீ நல்லா ஊழியம் பண்ணப்பா, நீயும் வாப்பா என் ராஜ்யத்துக்குள்ள அப்படின்ட்டாரு. அவரும் உள்ள போயிட்டாரு. அவர் உள்ள போன உடனே பேதுரு பக்கத்துல இருந்து சொன்னாரா, ஆண்டவரே இது உங்களுக்கே நல்லா இருக்கா சாமி? நீர் யூ ஆர் நாட் அ பார்ஷியல் காட். ஏன்னா நீங்க யாருக்கும் பார்ஷியாலிட்டி காட்ட மாட்டீங்க. மத்த நாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் வந்த உடனே உங்க சிங்காசனத்துல இறங்கி கட்டி பிடிச்சி உள்ள அனுப்புறீங்க, ஆனா இவனுக்கு மாத்திரம் நீங்க உட்கார்ந்துகிட்டே உள்ள போன்னு சொல்லிட்டீங்க ஆண்டவரே, இது எப்படி சாமி அப்படின்னாராம். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, உனக்கு இந்த இந்திய பிரசங்கியாரை பத்தி தெரியாதுப்பா, நான் என் சிங்காசனத்தை இறங்கி அவரை கட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஓடி போய் என் சிங்காசனத்துல உட்கார்ந்துருவாரு. ஆமா, சரியா? தட்ஸ் த ரியாலிட்டி இன்றைக்கு, இல்லையா? பல ஊழியங்களிலே அதுதான் ரியாலிட்டி. சவுலுடைய வாழ்க்கை பரிதாபமாக முடிந்தது காரணம் அதுதான். அவன் யோனத்தான்டே சொல்றானே, யோனத்தானே நீ ஏன் தாவீதை நேசிக்கிறாய்? ஏனென்றால் இந்த சிங்காசனம் எனக்கும் எனக்கு அடுத்து உனக்கும் வர வேண்டியது, அதற்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். நல்ல கவனிங்க. அப்படின்னா தேவனுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் முதன்மை கொடுக்க வேண்டிய பகுதிக்கு பதிலாக இவர் என்ன செய்கிறார்? தன்னையும் தன்னுடைய சித்தத்தையும் அங்கு முதன்மைப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய முடியும், இல்லையா? we can do that. எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்கிறார்? ஜெபக்குழு தலைவரா, அல்லது நீங்கள் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் ப்ரொமோஷன்ல இருக்கலாம், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே இருக்கலாம், மிஷனரியாக கலாச்சாரம் கடந்து ஊழியம் செய்வர்களாக இருக்கலாம், அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ஸ்ல இருக்கலாம். விதவிதமான பொறுப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். நல்லா கவனிங்க. ஆனால் அந்த எல்லா பொறுப்புகளிலும் உங்கள் இருதயத்திலே நீங்கள் சொல்ல வேண்டியது, என் வாழ்விலே என் ஊழியத்திலே முதலிடம் இயேசுவுக்கே. அல்லேலூயா. அதை நாம் கொடுக்க தவறும் பொழுதுதான், இல்லையா? அதை நாம் கொடுக்க தவறும் பொழுதுதான் ஆண்டவருடைய இடத்திலே என்னை வைத்து விடுகிறேன், அல்லது ஆண்டவருடைய இடத்திலே ஒரு மனிதனை வைத்து விடுகிறேன். ஆதியிலே ஆதாம் ஏவாளுடைய பிரச்சனை அதுதானே. பிசாசு சர்ப்பத்தின் வடிவிலே வந்து என்ன சொன்னார்? அந்த பழத்தை புசியாதே என்று அவர் சொன்னாரோ, நீங்கள் அதை நம்பாதிருங்கள். because the day you eat this fruit you will be like God. You will not be under God, but you will be like God. இந்த பழத்தை நீங்கள் புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவனை போல் மாறுவீர்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ தேவையில்லை, தேவனாக மாறிவிடுவீர்கள். ஆதியில் உள்ள அதே பாவ சோதனை, அதே டெம்டேஷன் தான் மனுக்குலத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அது ஊழியத்திலும் வர வாய்ப்பு உண்டு, இல்லையா? நம்ம ஜாக்கிரதையாக இல்லை என்று சொன்னால், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க தவறிவிட்டால்
சில வேளையிலே ஊழியத்திற்கு கூட முதலிடம் கொடுத்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க தவறிவிட்டால் நம்முடைய ஊழியம் வேறு திசையிலே சென்றுவிடும். அமெரிக்க தேசத்திலே 1970 ஆண்டுகளிலே புகழ்பெற்ற டெலி இவாஞ்சலிஸ்டாக இருந்த ஒரு மனிதனுடைய பெயர் ஜிம் பேக்கர். ஜிம் பேக்கர் என்று சொல்லி, இந்த ஜிம் பேக்கர் தான் உலகிலே புகழ்பெற்ற டெலி இவாஞ்சலிஸ்ட். டெலிவிஷன்ல அந்த காலத்திலே வந்து சுவிசேஷத்தை அறிவிப்பார். அவருடைய ஊழியம் பிரைஸ் தி லார்ட் மினிஸ்ட்ரி என்று சொல்லி மிக பெரிய பெரிய கட்டிடங்கள், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ் இதையெல்லாம் இவர் கட்டி வைத்திருந்தார், ஜிம் பேக்கர் என்று சொல்லி. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கப்பட்ட இவருடைய வாழ்விலே இவர் தனக்கும் தன்னுடைய ஊழியத்திற்கும் முதலிடம் கொடுக்க ஆரம்பித்தாராம். அங்குதான் அவருடைய சரிவு ஆரம்பமாகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பல பாவங்களிலே செய்து கடைசியிலே அவர் அரசை ஏமாற்றினார் என்று சொல்லி அவரை பிடித்து சிறையிலே அடைத்து விட்டார்கள். இவருடைய வாழ்க்கை மிக பரிதாபமாக போன பொழுது சிறையிலே இருந்து அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறார். ஏனென்றால் சிறைச்சாலையில் அவர் யோசிக்கிறார், உலகின் தலை சிறந்த இவாஞ்சலிஸ்ட், டெலி இவாஞ்சலிஸ்டாக இருந்த நான் ஏன் இப்படி மாறிவிட்டேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்திற்கு தலைப்பு ஐ வாஸ் ராங், நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி ஐ வாஸ் ராங் என்று ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அதுல பல கருத்துக்களை சொல்லுகிறார், ஏன் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரிவு ஏற்பட்டது என்று சொல்லி. அதிலே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். அவர் சொன்னார், என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே என்னுடைய ஊழியத்தை எப்படி பார்த்தேன் என்று சொன்னால், ஒரு அழகான ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இல்லையா, ஒரு வெகுமதி அளிக்கக்கூடிய ஒரு பெட்டகத்தை போல என்னுடைய ஊழியத்தை பார்த்தேன். இந்த ஊழியம்தான் பெட்டகம். அந்த பெட்டகத்திற்குள்ளாக, அந்த பெட்டிக்குள்ளாக இருந்த வெகுமதி இயேசு கிறிஸ்து. ஓகே, I saw my ministry as a box that contained the gift which is Jesus Christ. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய நோக்கம், என்னுடைய பார்வை, என்னுடைய முழு மூச்சு எல்லாம் அந்த பெட்டகத்தை எப்படி பெரிதாக்குவது, அந்த பெட்டகத்தை எப்படி அழகாக்குவது, அந்த பெட்டகத்தை எப்படி பாதுகாப்பது என்று சொல்லியே என்னுடைய நோக்கமெல்லாம் சென்றது அதிலே. ஆனால் அந்த பெட்டகத்திற்குள்ளாக இருந்த வெகுமதியாகிய இயேசு கிறிஸ்துவை நான் கவனிக்க தவறிவிட்டேன். In my effort to make a bigger and a better box, I neglected the gift that was inside the box, which was Jesus Christ. ஒரு முறை நான் அவர் இருந்த ஊர் ஷார்லட் என்கிற அந்த பட்டணத்திற்கு சென்றிருந்தேன். அந்த அவருடைய ஊழியம் செய்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஒரு நண்பர் என்னை அழைத்து சென்றார். நூற்றுக்கணக்கான ஏக்கர் உள்ள நிலப்பரப்பை இவர் வாங்கி போட்டிருக்கிறார். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இப்பொழுது எல்லாம் உடைந்து போய் காணப்படுகிறது. பெரிய பெரிய அழகான டென்னிஸ் கோர்ட்ஸ் அண்ட் கார்டன்ஸ் இவைகள் எல்லாம் இப்பொழுது மிகவும் நொறுங்கி நசுங்கி போன ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அவர் இருந்த ஸ்டுடியோ, எங்கிருந்து அவர் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்தாரோ அந்த ஸ்டுடியோ இப்பொழுது உடைந்து போய் காணப்படுகிறது. அதை பார்த்து வெளியிலே வரும் பொழுது மிகுந்த வேதனையா இருந்தது. ஏன்? a life and a ministry that has lost its focus upon Jesus is catastrophic, right? The consequence of a life and a ministry that has lost its focus on Jesus is catastrophic. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய ஊழியம் இயேசுவில் இருந்து அந்த நோக்கத்தை வேறு திசையில் திருப்பப்படும் பொழுது அந்த வாழ்க்கையும் ஊழியமும் பரிதாபமாக முடிந்து விடுகிறது. சவுலனுடைய வாழ்க்கை அப்படித்தான் பரிதாபமாக முடிந்த காரணம் ஏன்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியதை தனக்கென்று வைத்துக் கொள்கிறான். அம்மா ஐயா நல்லா கவனிங்க, இன்றைக்கு ராத்திரி உங்கள் எல்லாருக்கும் பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே இணைந்து நீங்கள் செயலாற்றி வருகிறீர்கள். இந்த இரவிலே நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டிய நேரம், சந்தியா நேரம், நம்மை பரிசோதித்து பார்க்கும் ஒரு நேரம் இல்லையா? என்னுடைய கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நான் ஆண்டவருக்கு முதலிடம் தருகிறேனா அல்லது என்னுடைய சுயத்திற்கு நான் முதலிடம் தருகிறேனா?
அப்ப பவுல் இங்கு முதலாவது சொல்லுகிறார், ஏன் நான் ஆண்டவருக்கு முதலிடம் தர வேண்டும் என்று சொன்னால், இந்த ஊழிய பொறுப்பை எனக்கு முதலாவது கொடுத்தது அவர்தான். இரண்டாவது காரியம், ஏன் முதலிடம் தர வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், இட்ஸ் நாட் only God who assigns but also it is God who accomplishes. இந்த ஊழியத்திலே விளைவை செய்பவரும் அவர்தான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் எனக்கு இதிலிருந்து பெருமையை எடுத்துக்கொள்ள முடியும்? எனவே நீங்கள் பவுலை மேன்மைப்படுத்தாதிருங்கள், பவுலை குறித்து பேசாதிருங்கள், பவுலுடைய ஆண்டவரை குறித்து பேசுங்கள். வில்லியம் கேரி இல்லையா, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன் மூவ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற வில்லியம் கேரி மரிக்கும் பொழுது அவரை பின்பற்றி இந்தியாவிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று வந்த வில்லியம் டஃப் என்கிற மனிதர், அவருக்கு வில்லியம் கேரி தான் ஹீரோ. அதனால அவருடைய மரண படுக்கையில அவர் அதிகமாக வில்லியம் கேரியை குறித்தே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய படுக்கையில் இருந்தும் கடைசி காலத்திலே கடைசி வேளையிலும் வில்லியம் கேரி அவரை பார்த்து சொல்லுகிறாராம், வில்லியம் டஃப், do not speak about Carey but speak about Carey's God. சரி, கேரிய குறித்தே நீ பேசிட்டு இருக்கிறப்பா, கேரிய குறித்து நீ பேசாத, கேரியினுடைய கடவுளை குறித்து தேவனை குறித்து நீ பேசு என்று சொல்லி. அப்போ பவுல் சொல்றாரு இங்க, நீங்க பவுலை குறித்து அப்பல்லோவை குறித்து கேபாவை குறித்து பேசிக் கொண்டிருக்காதீங்க, அவர்களுடைய தேவன் அவருக்கு முதலிடம் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே அவருக்கு முதலிடம் கொடுங்கள். ஏனென்றால் ஊழிய பொறுப்பை கொடுத்தவர் அவர்தான். ஊழியத்திலே நிறைச்சலை, ஊழியத்திலே விளைச்சலை கொடுப்பதும் இந்த ஆண்டவர் தான். எனவே முதலாவது பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியம் என்னவென்று சொன்னால், சுப்ரீமசி ஆஃப் காட், தேவனுக்கு முதலிடம். நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லும் ஒரு காரியம், அவர்கள் படிப்பு முடித்து போவதற்கு வெளியே ஊழியத்தை செல்ல தயாராகும் பொழுது நான் சொல்லும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே இரண்டு வகையான கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். ஒரு கிறிஸ்தவர் எப்படி என்று சொன்னால், தாங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், தங்களுக்கு கடவுள்கிட்ட என்னெல்லாம் கிடைக்கணும் சொல்லி அதையெல்லாம் அவர்கள் எழுதி வைத்துவிட்டு கடவுள்கிட்ட போய், ஆண்டவரே இதுதான் நான் செய்ய ஆசைப்படுறேன்பா, இது கீழே நீங்க கையெழுத்து போட்டு நீங்க ஒரு சீல் போட்டு கொடுங்க, சரியா? அப்படி அது ஒரு கூட்ட ஜனம். தங்கள் சுய இஷ்டத்தை செய்ய விரும்புகிறார்கள், அதுக்கு ஆண்டவருடைய சீல் ஆஃப் அப்ரூவல் வேண்டும் என்று. இன்னொரு ஜனம் எப்படி இருப்பார்களாம், வெறும் ஒரு வெற்று தாளிற்கு கீழாக கையெழுத்து போட்டு, ஆண்டவரே அன்கண்டிஷனலாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி, இந்த காகிதத்திலே நீர் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய சித்தம் என்னவோ அதை நீர் எழுதும் ஆண்டவரே, நான் அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்னுடைய சித்தம், அதற்கு கடவுள் ஆம் என்று சொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறோம். மாறாக கடவுளுடைய சித்தம் என்ன, அதற்கு நான் ஆம் என்று சொல்லுகிறோமா? ரொம்ப முக்கியம். இன்னைக்கு முதல்ல பேசினவங்க கூட சொன்னாங்க இல்லையா, இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க வந்து சொல்றாங்க, நேற்றைய இரவெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மிக அதிகமான வாலிப பிள்ளைகள் தங்களை இயேசுவுக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் பல வேளைகளில் என்ன ஆகிறது, வீடுகளுக்கு சென்ற பொழுது என்ன ஆகிறது, பெற்றோர்கள் சொல்லுவார்கள், இப்ப அவர் சொன்ன மாதிரி தான், அப்பா நீ ஊழியத்துக்கு எல்லாம் போக வேண்டாம், அல்லது நீ கலாச்சாரம் கடந்து கடினமான பகுதிக்கெல்லாம் நீ போகாதப்பா, இங்கே நீயே எல்லாரும் மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டே நீ ஊழியம் செய்யலாமே, அது செய்யலாம், அதுல தப்பு இல்லை. ஆனால் அது ஆண்டவருடைய சித்தமா அல்லது உங்களுடைய சித்தமா? இன்றைக்கு நிறைய இடத்துல நடைபெறும் காரியம் என்னவென்றால், நம்ம போகும்போது சொல்லுங்க, ஐயா என் மூத்த மகன் இங்க இப்படி எல்லாம் படிச்சுட்டு MBA முடிச்சு ME முடிச்சு இப்ப அமெரிக்கால இந்த வேலையில இருக்கிறாரு, என் இளைய மகா இப்படி இருக்கிறா, கடைசி பையனுக்கு தான் நீங்க கொஞ்சம் ஜோமனிக்கோங்க ஐயா, அவனுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை, ரொம்ப குறும்பா இருக்கிறான் ஐயா, அந்த குறும்புனாலே நமக்கு தெரியும் அவன் எங்க என்ன நிலைமையில இருக்கிறான்னு சொல்லி, ரொம்ப குறும்பா இருக்கிறான் ஐயா, அவனுக்கு மாத்திரம் நீங்க ஜோமனிக்கோங்க. சரிம்மா, அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு, அவர் ரொம்ப ஒண்ணு செய்யலையா, ஆனா அவனை நாங்க ஊழியத்துக்கு அனுப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். சரியா? நிறைய பேர் அப்படி யோசிக்கிறோம் இல்லையா? ஒன்றும் இல்லாதவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யறவர் தான் நம்ம கடவுள், நோ டவுட் அபவுட் இட். அதுக்காக நீங்க உங்ககிட்ட இருக்கிற மோசமானதை கொண்டு போய் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை இல்லையா? எனவேதான் மல்கியா புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார், நீ ஏன் நசுங்கி போன நலிந்து போன ஆடுகளை எனக்கு பலியாக கொண்டு வந்து தருகிறாய், அதை போய் உன்னை ஆளும் அதிபதிக்கு நீ கொடு, அவன் அதை ஏற்றுக்கொள்வானா என்று பார். நம்ம காணிக்கை என்றவங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற காரியம் என்னது, எல்லா காணிக்கை பெட்டியிலையும், ஆமா காணிக்கையிலையும்
ஓட்ட உளுந்த நோட்டு தான் நிறைய வரும். ஏன்? கடைக்காரன்ட்ட கொடுத்தா ஆமா அவன் வாங்க மாட்டான் இல்லையா? ஆனா நம்ம கடவுள்கிட்ட எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. These are little things. These are small things. It may look to us, but it reveals your attitude towards God. உங்களுடைய இருதயத்திலே தேவனை நோக்கி அவருக்கு முதலிடம் என்று சொன்னால், என்னுடைய தலை சிறந்ததை என் தேவனுக்கு தருவேன் என்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ளாக வரும். எங்க வீட்டுல 2 பேர் தான், நானும் என்னுடைய அக்கா தான். நான் ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்த பொழுது, நான் ஜான்ஸ் கல்லூரியிலே BA படிப்பை படித்து முடிக்கிறேன் 1991 ஆண்டிலே. அப்ப போய் எங்க வீட்டுல சொன்னேன். அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்க அம்மா சொன்னாங்க, நீ ஊழியத்துக்கு போப்பா, ஆனா நம்ம ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க நீ வெறும் BA மாத்திரம் படிச்சுட்டு போனா பிரபு ரொம்ப படிக்கல அல்லது படிப்பு வரல அவனுக்கு, அதனால நீ ஆண்டவர் ஊழியத்துக்கு போ, ஆனா நீ கட்டாயம் ஒரு MA டிகிரியாவது வாங்கிட்டு நீ ஊழியத்துக்கு போ. எனவே நான் மதுரைக்கு சென்று MA லிங்குவிஸ்டிக்ஸ் மொழியியலிலே நான் ஒரு பட்ட படிப்பை பெற்று பின்பு நான் ஊழியத்துக்கு சென்றேன். அப்பொழுது எங்க வீட்டுல ரொம்ப பணத்துக்கு ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. என் தாய் அவங்க போட்டிருந்த கடைசி தங்க வளையலை கலற்றி அவர்கள் விற்று என்னுடைய ஃபீஸை அடைத்து என்னை MA படிக்க வைத்துவிட்டு என்னை ஊழியத்துக்கு அனுப்புகிறார்கள். ஒரே மகன் தான். அந்த ஒரு மகனை நான் நன்றாக படிக்க வைத்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கு நான் அனுப்புவேன். ஆமா ஐயா, நல்லா கவனிங்க. உங்கள் இருதயத்திலே ஆண்டவருக்கு முதலிடம் வந்துவிட்டால், ஆண்டவரே எதை நான் தருவது, எனக்கு உண்டான காரியங்கள் எதை நான், என்னுடைய தலை சிறந்ததை நான் உமக்கு தருவேன் சாமி. நான் எடுக்கும் முயற்சி, நான் எடுக்கும் காரியம் இல்லையா, நான் ஒரு ஜெபக்குழுக்கு பொறுப்பா இருந்தா ஏனோ தானோன்னு இருக்க மாட்டேன் இல்லையா. என் ஜெபக்குழுல ஒரு நபர் இன்னைக்கு வரலன்னு சொன்னா, சரி இவர் எப்பவுமே இப்படிதான், அப்படி பேச மாட்டேன். அடுத்த நாள் அல்லது அன்னைக்கே அவங்க வீட்டுக்கு கதவை தட்டிடுவேன். ஐயா ஏன் நீங்க வரல? we missed you today in the prayer meeting, we missed you, we want to have you in the next meeting. அடுத்த மீட்டிங் நீங்க எப்படியாவது வாங்கயா. அதுதான் நல்ல ஜெபக்குழு தலைவர். நானும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க FMBBல, நானும் ஒரு ஜெபக்குழு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பொறுப்பை காட்டிக்கொண்டு வாழும் வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல. ஊழியம் என்று சொல்லுவது என்னுடைய தலை சிறந்ததை கொடுப்பது. ஆமாங்க, எனக்கு கஷ்டம் இருக்குங்க, எனக்கு பண கஷ்டம் தான் இருக்கு, ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டார, நான் செய்ய வேண்டுமே, என்னுடைய தலை சிறந்ததை நான் இதுக்காக நான் சேர்த்து வச்சிருந்தேன், ஆனா கர்த்தர் பேசிட்டாரு, நான் அந்த பணத்தை நான் ஆண்டவருக்காக நான் கொடுத்து விடுகிறேன். கைது பாருங்கள், தலை சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படும் என்று சொல்லி. எப்பொழுது தேவனுக்கு முதலிடம் என்கிற எண்ணம் ஆழமாக உள்ளே பதிகிறதோ அப்பொழுது நாம் இவைகளை செய்ய ஆரம்பித்து விடும். அதுதான் முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, number 1 is supremacy of God and number 2 is diversity of tasks. ஊழியங்களிலே பன்மை. ஓகே, ஊழியங்களிலே பன்மை. முதலாவது ஆண்டவருக்கு முதன்மை, இரண்டாவது ஊழியங்களிலே பன்மை. ஓகே, diversity of tasks. இப்போ இங்க பவுல் என்ன சொல்றார் பாருங்க, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சுகிறான். அப்படின்னா நடுறது ஒரு ஊழியம், நீர் பாய்ச்சுறது ஒரு ஊழியம். நடுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணெல்லாம் கல்லெல்லாம் எடுத்து சரியாக பதப்படுத்தி அது ஒரு விதமான ஒரு ஊழியம். அதை நட்ட பின்பு நீங்க நீர் ஊற்றி அது வளரும் பொழுது அதுல களை வருகிறது இல்லையா, தவறான உபதேசங்கள், அந்த களையை புடுங்குவது அது ஒரு விதமான ஊழியம். அது வளர்ந்து வரும் பொழுது அதன் உள்ள இந்த நெற்கதிர்களை பறவைகளோ பூச்சிகளோ அதை கொன்று போட்டு விடாதபடி பாதுகாக்கிறோம் இல்லையா, உரமிட்டு, அது ஒரு வேலை. கடைசியிலே அதை அறுப்பார்களே, அது ஒரு விதமான வேலை. ஊழியத்திலே பன்மை இருக்கிறது. இங்கு Paul is using an agricultural metaphor. விவசாயத்தை சார்ந்த ஒரு படத்தை நமக்கு முன்பாக காட்டுகிறார் இல்லையா. நான் நட்டேன், பவுல் நீர் பாய்ச்சுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான தாளந்துகளை கொடுத்து வெவ்வேறு விதமான பொறுப்புகளை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நாம மற்றவர்களை பார்த்து விட்டு அவர்களோடு நம்மளை கம்பேர் பண்ணுவோம் இல்லையா. அவர் மாத்திரம் இதை செய்யறாரு, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பொறுப்பு, அவர் இப்படி பண்றாரு, ஆனா எங்களுக்கு மாத்திரம் இந்த மாதிரியான ஒரு வேலை. நல்ல கவனிங்க,
கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் அதை உறுதி செய்து கொண்டால், நம்பர் 1, there should not be competition, right? ஆமா, மற்றவர்களோடு கூட போட்டி போட்டு நான் இதை செஞ்சு நான் பெரிய ஆளுன்னு காட்ட வேண்டாம். எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, அதை நான் உண்மையோடு செய்ய வேண்டும். விளைச்சலை தருபவர் அவர். அந்நாளிலே எனக்கு இதுக்குரிய வெகுமதியை தரப்போகிறார். அல்ல கவனிங்க. அப்படி என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? உங்களிடம் பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவிலே என்ன பொறுப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நான் மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்த்து அவர்களோடு கூட நான் போட்டியிடக்கூடாது இல்லையா? நீ கிறிஸ்தவத்தில் அடிக்கடி அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் அதுதான். We try to compete with others. Rather than competing, we must complement each other. Okay? ஏன்னா நடுகிறவர் இல்லை என்று சொன்னால் எங்க பயிரே வராது. ஆனா நட்ட பின்பு அதற்கு தண்ணி ஊற்றுபவர் இல்லை என்று சொன்னால் அந்த பயிர் முளைத்து எழும்பாது இல்லையா? So they can't compete with each other, but they must complement each other. அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் வளருகிறது. அப்பொழுதுதான் மிஷனல் சினர்ஜி ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் நாம் இணைந்து அருட்பணியிலே ஊக்கமாக செயல்பட முடியும். ஒருவேளை நீங்க யாரோடு கூட கம்பீட் பண்ணி கொண்டிருந்தாரா உங்கள் இயக்கத்திற்குள்ளாகவே, if you are competing with somebody, tonight is the time to tell, Lord, I don't need to compete with somebody, Lord, but rather I want to complement the way. ஏனென்றால் இது உம்முடைய ஊழியம் ஐயா, இது உம்முடைய விளைச்சல், உம்முடைய நிலம், உம்முடைய பண்ணை, அதிலே கிருபையாக வேலை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சாமி, உமக்கு நன்றி சாமி இல்லையா? There should not be competition. மாறாக என்ன இருக்க வேண்டும் என்றால், there must be competence. அதாவது என்னுடைய தலை சிறந்ததை பெஸ்டாக நான் செய்ய வேண்டும். எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறாரா, உலக பார்வையில் சின்னதா தெரியல, ஆனா நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் இல்லையா, ஆண்டவர் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் அதை பார்த்துட்டு இருக்கிறாரு இல்லையா? ஆமா, யாரும் பாராத பொழுதும் நம்மை பார்க்கும் ஒரு ஆண்டவர் உண்டு. மத்தேயுல அவர் சொல்றாரு இல்லையா, மலை பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது 6வது அதிகாரத்திலே 3 காரியத்தை அந்த காலத்தில் இருந்தவங்க செய்வாங்க. அந்த யூத ஜனம் செய்ய வேண்டிய 3 காரியம்: ஜெபம், உபவாசம், கொடுப்பது, அந்த பினான்சியல் கிவிங். இந்த 3 காரியத்தையும் மக்கள் செய்யும் பொழுது இந்த பரிசேயர்கள் எப்படி செய்தார்களாம்? 3 முறை நீங்கள் வாசிப்பீர்கள் அந்த 6வது அதிகாரத்திலே. In order to be seen by men, in order to show men, in order to be seen, அதாவது மற்றவர்கள் தங்களை காணும்படியாக இந்த காரியங்களை செய்கிறார். ஆனால் அவரோ சொல்லுகிறார், நீ இதை செய்யும் பொழுது மற்றவர்கள் பார்ப்பதற்காக செய்யாதே, ஏனென்றால் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் இல்லையா? God who sees you in secret. நாம் அடிக்கடி சொல்லும் ஒரு பதம் என்னவென்று சொன்னால், the audience of one. Okay, this one O is capital. Audience of one. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க நமக்கு தெரியும், அவங்க கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு பேச்செல்லாம் வராது, கூட்டம் இருந்தாதான். ஆனா கூட்டம் இருக்குதோ இல்லையோ அதை பத்தி கவலைப்பட முடியாது. Because we are ministering before the audience of one, capital O, that is God himself. அந்தரங்கத்தை பார்க்கும் உன் பிதா உன்னை பார்த்து கொண்டிருக்கிறாரே, அந்த தெய்வத்தின் முன்பாக நீ எப்படி ஊழியம் செய்கிறாய், நீ எப்படி உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுகிறாய். அப்படி செய்யும் பொழுது ஒரு நாளிலே அவர் வெளியரங்கமாக நமக்கு பதிலளிப்பார். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட applause of heaven, audience of one and applause of heaven. நம்ம நிறைய நேரம் இந்த உலகத்துல அப்ளாஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? பயங்கரமா செஞ்சுட்டாருங்க, இவர் இதை சாதித்தாருங்க. இந்த உலகத்துல அப்ளாஸ் வாங்குறதுக்கு டோன்ட் ட்ரை டு எய்ம் ஃபார் இட். அப்படின்னா யூ வில் பி டிசப்பாயிண்டட், நீங்க ஏமாற்றம் அடைவீர்கள், இல்லாட்டி நீங்க குறுக்கு வழியில போவீங்க. இப்படி எல்லாம் செஞ்சாதான் இந்த உலகத்துல நமக்கு அப்ளாஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரின் மீது கண்களை பதித்து நீங்கள் ஓட வேண்டும். எனவேதான் பவுலடியார் கடைசியில மரிக்கும் முன்பு என்ன எழுதுகிறார் பாருங்கள். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். அதுதான் அவர் எழுதிய கடைசி நிருபம், நமக்கு வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். 8வது வசனம் என்ன சொல்றாரு? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நீதியுள்ள நியாயாதிபதி
சொல்லுங்க, நீதியுள்ள நியாயாதிபதி எப்ப தருவாரா? இன்னொரு சொல்லுங்க, எப்ப தருவாரா? அந்நாளிலே தருவார். எனக்குன்னு ஒரு நீதியுள்ள கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், அது நீதியுள்ள நியாயாதிபதி அந்நாளிலே தருவார். ஆனா நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நமக்கு அந்த கிரீடம் இந்நாளில வேணும்னு பார்க்கணும். கரெக்ட்? That's our problem. The problem in ministry, the problem within Christianity, within the church, within the organization, because we want நமக்கு இந்த கிரீடம் இந்நாளிலே எனக்கு கிடைக்கணும், சிங்காசனம் இந்நாளிலே கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் அதை நீதியுள்ள நியாயாதிபதி அந்நாளிலே தருவார். அப்போ அவர் முன்பாக நான் பணிந்து குனிந்து பயபக்தியோடு நடுக்கத்தோடு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை நான் உண்மையாக செய்கிறேனா? அந்த கேள்வி நம்ம எல்லாரும் முன்னாடி, நீங்க யாராகவும் இருக்கலாம், பெரிய பெரிய ஊழியர்களா இருக்கலாம், அல்லது ஐயா நான் சாதாரண காரியத்தை செய்யறேன்னு சொல்லலாம். இட் டசன்ட் மேட்டர். உங்களுடைய பொறுப்பு, உங்களை ஆண்டவர் அழைக்கிற அந்த பொறுப்பு, கொடுத்திருக்கிற பொறுப்பிலே உண்மையாக நீங்கள் நிலைக்கிறீர்களா என்பதுதான் அவசியம். அப்படி என்றால் ஊழியத்திலே பன்மை இருக்கிறது. அதிலே நாம் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட தேவையில்லை. மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இணைந்து செயல்பட வேண்டும். நம்முடைய தலை சிறந்ததை இந்த ஊழியத்திலே ஆண்டவருக்காக நாம் கொடுக்க வேண்டும் என்று பவுல் கற்றுத் தருகிறார். மூன்றாவது காரியம், the third principle we can learn here, right? முதலாவது என்ன சொன்னேன்? supremacy of God, தேவனுக்கு முதன்மை. இரண்டாவது diversity of task, ஊழியத்திலே பன்மை. மூன்றாவது unity of purpose, நோக்கத்திலே ஒற்றுமை. நோக்கத்திலே ஒற்றுமை. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், ஐயா ஊழியத்திலே இவ்வளவு விதவிதமான பொறுப்புகள் இருக்கிறது, இந்த பொறுப்புகள் எல்லாம் நாம் செய்து வருகிறோம், எது நம்மை ஒன்று சேர்க்கிறது? What is the thing that unites us in the ministry of God? இல்லீங்களா? It is God and His kingdom and His purpose. தேவனும் அவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த நோக்கமும் தான் நம்மை ஒன்றாக இணைக்கிறது. இங்கு பவுல் எழுதுகிறார் பாருங்கள், 8வது வசனம், நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஒன்றாய் இருக்கிறார்கள் இங்க இருக்கிறது இல்லையா? ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கிறது, those who sow and those who water have one purpose, இல்லையா? ஒன்றாக இருக்கிறார்கள் என்பது என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரே சிந்தையோடு ஒரே நோக்கோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி. இயேசுவானவர் 12 சீஷரை தேர்ந்தெடுக்கும் போது அதுல ஒருத்தன் he's a tax collector, இல்லையா? மேத்யூ was a tax collector, நமக்கு தெரியும். அதுல இன்னொருத்தர் இருந்தாரு, அவர் பேரு சைமன் தி ஜெலட், கிலதேயு சீமோன். இந்த ஜெலட் என்பவர்கள் யார் என்று சொன்னால், பரிசேயர்கள் சதுசேயர்களை போன்ற இவர்களும் ஒரு குறிப்பிட்ட குழு. அவர்கள் யூதர்கள் மத்தியிலே உள்ளவர்கள். they were armed revolutionaries. தங்களுடைய ஆயுதத்தை ஏந்தி ரோம சாம்ராஜ்யத்தை அவர்கள் தோற்கடித்து தங்களுடைய தேசத்திற்கு விடுதலை வாங்கி தர வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற ஆர்ம்ட் ரெவல்யூஷனரிஸ் தான் இந்த ஜெலட்ஸ். இந்த ஜெலட்ஸுக்கு ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள மக்கள் மாத்திரம் எதிரிகள் அல்ல, வரி வசூலிப்பவர்களும் பெரிய எதிரிகள். பிகாஸ் இந்த வரி வசூலிப்பவர்கள் என்ன செய்கிறார்களாம் பாருங்கள், தங்கள் சொந்த ஜனத்திடமிருந்து காசை வாங்கி அவர்கள் என்ன செய்வார்களாம், ரோம சாம்ராஜ்யத்தை கொடுப்பார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, Romans are our enemies, but the tax collectors are traitors, இல்லையா? ரோம சாம்ராஜ்யத்துடன் என்னுடைய எதிரி, ஆனால் இவன் யார்? வரி வசூலிப்பவன் யார்? என்னுடைய துரோகி. ஏன்னா அவன் என் இனத்தை சார்ந்தவன், என்னை புளிந்து என் பணத்தை எடுத்து என்னை ஆதிக்கம் செய்விடம் கொடுக்கிறானே, அவன் துரோகி, எனவே அவனை ஒழிக்க வேண்டும். ஆனா ஆண்டவருடைய பாருங்க, 12 சீஷர்ல ஒருத்தன் வரி வசூலிப்பவன், ஒருத்தன் ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு மனிதன். இவர்கள் எல்லாரும் ஒரே குழுவாக இணைந்து செயல்படுகிறார்கள். எப்பொழுது? அங்கு இயேசுவானவர் நடுவில் இருக்கும் பொழுதே. ஓகே, ஏனம்மா, ஏன் ஐயா சில நேரத்துல நம்மளால குழுவாக இணைந்து செயல்பட முடியவில்லை? ஏன்னா அங்க ஆண்டவருக்கு முதலிடம் இல்லை, இல்லையா? நமக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அங்கு ஒற்றுமை வர வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா ஊழியத்திலே ஒற்றுமை, ஒரே நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். என்னுடைய ஆண்டவருடைய ஊழியம், அவருடைய நாமம், அவருடைய சித்தம், அவருடைய ராஜ்யம், இதற்காக நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சை நம் எல்லாரையும் உந்தி தள்ளும் பொழுது நாம் ஒரே நோக்கோடு பணி செய்ய முடியும்.
நமக்கு இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் இருக்கிறது அல்லவா, the Lord's prayer. அது துவக்கத்திலே இவ்விதமா துவங்குகிறது. என்ன சொல்கிறது? பரமனில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம், அடுத்தது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, மூன்றாவது உம்முடைய சித்தம் பரத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படலாம். அப்ப நிறைய பேர் என்று கேட்கும், ஐயா, what is the thing we need to aim for? நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய வாஞ்சை என்னவாக இருக்க வேண்டும்? நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே சொல்லிட்டார் இல்லையா, அவருடைய நாமம், அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம். The exaltation of God's name, the extension of God's kingdom, and the establishment of God's will. அது ஒரு மனிதன், ஒரு மனுஷியின் இருதயத்திலே ஆழமாக இருக்கும் பொழுது, அது ஒரு இயக்கத்தில் இருக்கும் ஜனங்களுக்குள்ளாக ஆழமாக இருக்கும் பொழுது, அவர்கள் இணைந்து ஆண்டவருக்காக காரியத்தை செய்ய முடியும். ஆனா பிரச்சனை எப்ப வரும்னா, காட்ஸ் நேமுக்கு பதில் என்னுடைய நேம் நான் யோசித்தேன்னா, காட்ஸ் கிங்டம் பதில் என்னுடைய கிங்டம் என்று நான் யோசித்தேன்னா, காட்ஸ் வில்க்கு பதில் என்னுடைய வில் என்று நான் யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அங்கு வளர்ச்சி இருக்காது, அங்கு குறைவு ஏற்படும், குழப்பம் ஏற்படும். எனவே பவுலடியார் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கும் மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், நோக்கத்திலே ஒற்றுமை. நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து, ஏன்னா we are different people, பல கலாச்சாரங்களிலிருந்து இருப்போம், பல்வேறு விதங்களிலே நாம் உருவாக்கப்பட்டிருப்போம், நமக்கு பல்வேறு விதமான கிஃப்டிங் இருக்கும், பல்வேறு விதமான பொறுப்புகள் இருக்கும். ஆனால் இவைகளிலே நாம் எப்படி ஒற்றுமையை கொண்டு வர முடியும் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய நோக்கத்திலே ஒற்றுமை, நோக்கத்திலே ஒற்றுமை இணைந்து. நம்முடைய இயக்கமானது 60 ஆண்டுகள் மேலாக வந்து கொண்டிருக்கிறதே, இது தொடர்ந்து இவ்விதமாக வர வேண்டும் என்று சொன்னால், இன்னும் புதிய விதத்திலே ஆண்டவர் பெரிய விதத்திலே FMBB பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இதில் பணிபுரியும் ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் சரி, முழு நேரமாக இருந்தாலும் சரி, பகுதி நேரமாக இருந்தாலும் சரி, நோக்கத்திலே ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். 3 காரியம் சொல்லிட்டேன் இல்லையா, கடைசி காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது சொன்னேன், நான் என்ன சொன்னேன்? முதலாவது what's the first principle? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்களேன். சரி, வெரி குட். சுப்ரீமசி ஆஃப் காட் இல்லையா, தேவனுக்கு முதலிடம். இரண்டாவது டைவர்சிட்டி ஆஃப் டாஸ்க், ஊழியத்திலே பன்மை, ஊழியத்திலே பன்மை. மூன்றாவது யூனிட்டி ஆஃப் பர்பஸ் இல்லையா, நோக்கத்திலே ஒற்றுமை, நோக்கத்திலே ஒற்றுமை. கடைசி காரியம் நான்காவது certainty of reward, நித்திய வெகுமதியின் நிச்சயம். சரியா, நித்திய வெகுமதி ஏன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய ஊழியத்தின் முழு வெகுமதி நித்தியத்துல தான் கிடைக்கும், அந்நாளில தான் கிடைக்கும். ஆனால் அது நிச்சயமாக கிடைக்கும். பாருங்கள், பவுல் கடைசி ஒரு 3-4 வசனம் அதுக்குனே அவர் ஒதுக்குறாரு இல்லையா. 10வது வசனத்தை பாருங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். நல்ல கவனிங்க, அவர் சொல்லியிருக்கலாம் சிற்பாசாரியை போல ஒரு அஸ்திவாரத்தை போட்டேன். இப்போ Paul is moving from an agricultural metaphor to an architectural metaphor. சரியா, விவசாயத்திலிருந்து இப்ப வீடு கட்டுவதை ஒரு படமாக நம் முன்பாக காட்டுகிறார். அப்ப என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் ஒரு நல்ல ஒரு ஆசாரியன், சிற்பத்தை அழகாக செதுக்கக்கூடிய, ஒரு வீடை அழகாக கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மனிதனாக நான் அஸ்திபாரம் போட்டேன். ஆனால் எப்படி போட்டேன்னா, புத்தியுள்ள என்று போட்டிருக்காரு இல்லையா, லைக் a wise. இன்னொரு இதுல லைக் an expert builder. அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் ரொம்ப ஜாக்கிரதையாக உண்மையோடும் உத்தமத்தோடும் நான் செய்தேன். வேறொருவன் அதன் மேல் அஸ்திபாரத்தின் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். ஒவ்வொருத்தங்களுக்கும் கட்ட போறீங்க, ஆனா எதை வைத்து கட்டுகிறீர்கள் என்று நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து தான். நல்ல கவனிங்க, அதை விட்டு வேற அஸ்திபாரம் கிடையாது. ஊழியத்தின் அஸ்திபாரம், வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து தான். தயவு செய்து கவனிங்க, அதை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆனால் அதன் மேல் எப்படி நம்முடைய ஊழியத்தை, வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறோம் என்று சொல்லி அவனவன் தன்னை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் 12வது வசனம்
பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு என்னாகுமா? வெளியாகும். நல்ல கவனிங்க, 13வது வசனம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். நாளானதுன்னா on that day. நம்ம 2 தீமோத்தேயு 4:8 வாசித்தோம் இல்லையா? the கிரீடம் எப்போ கொடுக்கப்படும்? crown on that day. அதே மாதிரி போட்டிருக்கு on that day all will be revealed. everything will be revealed. ஆனா எப்படி வருதான் பாருங்களேன். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்பதை அக்கினியானது பரிசோதிக்கும். 2 காரியம் அக்கினி செய்யுதான். ஒண்ணு பரிசோதிக்கை. சரியா? நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஊழியத்தை எப்படி செய்தீர்கள் என்று சொல்லி அக்கினியானது அந்த நாளிலே பரிசோதிக்கும். நம்பர் 1, the fire will examine your life and ministry. உலகத்துல நாம எப்படி இருந்தோம், எப்படி செஞ்சோம் காட்டிக்கலாம். ஆனால் அந்த நாளிலே அக்கினியானது பரிசோதிக்கும். the fire will examine, பரிசோதிக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் அடிக்கடி முகாம் நடக்கும் இல்லையா? ஒரு முகாம் அக்கினி முகாம் தான். ஆமா, எங்களுக்கு அக்கினி, ஐயா எங்களுக்கு அக்கினி அபிஷேகம் வேணும்னு நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இன்னொரு அக்கினி இருக்கிறது, அதை நம்ம மறந்து போக கூடாது இல்லையா? இந்த அக்கினி என்ன செய்கிறதா? ஊழியத்திலே நம்ம செய்த காரியத்தை பரிசோதிக்கிறது. இது நித்திய ஆக்கினைக்குரிய அக்கினி அல்ல, என்னுடைய ஊழியத்திற்குரிய வெகுமதியை கொடுக்கக்கூடிய அந்த அக்கினியின் பரிசோதனை. So the fire, number 1, will examine. Not only the fire will examine my work, the fire will also expose my work. Okay, நான் செய்த காரியங்கள் சரியான விதத்தில் செய்திருக்கிறா என்று சொல்லி அந்த அக்கினியின் வெளிச்சத்திலே வெளிப்படுத்தப்படும். அப்படின்னா யாரும் எதையும் மறைக்க முடியாது இல்லைங்களா? மேரின்னு ஒரு குழந்தை இருந்த ஒரு சின்ன பெண் இருந்தாலாம். ரொம்ப சுட்டியான பெண். ஒரு நாள் ராத்திரி அவங்க அப்பாட்ட சொன்னாலும், அப்பா உங்களுக்கு இருட்டுல எழுத முடியுமா? அப்ப சின்ன பிள்ளைங்க நமக்கு செய்யக்கூடியதை சொன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்ப சொன்னாரா, எஸ் டார்லிங், ஐ கேன் பியூட்டிஃபுல்லி ரைட் இன் தி டார்க். அப்பா இருட்டுல அழகா எழுதுவேன்ட்டாராம். உடனே இவ மெதுவா போய் லைட் சுவிட்ச் அணைச்சிட்டா. இப்ப ரூம் ஃபுல்லா அப்படியே இருட்டா இருக்குதா. மேரி மெதுவா அவங்க அப்பா கிட்ட அப்பா என் ஸ்கூல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இருக்கு, இதுல கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா அப்படின்னு கேட்டாலாம். நிறைய நேரம் நீங்களும் நானும் மேரி மோதி இருப்போம் இல்லையா? we are like Mary. அதாவது we think we can get any mark, do anything and put father in the dark and get away with it. என்ன, நான் என்ன வேணா செய்யலாம், மற்றவர்களை இருட்டிலே வைத்து விடலாம், ஆனால் நான் செய்யும் காரியத்தை செய்து கொண்டே இருக்கலாம் என்று இந்த சின்ன மேரியை போல நம்ம யோசிக்க கூடும். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த வெகுமதியின் நிச்சயம் இருக்குல்ல, அது எப்படி நடைபெறுது என்று சொன்னால் அக்கினியானது பரிசோதிக்கிறது, அக்கினியானது வெளிப்படுத்துகிறது. இட் எக்ஸாமின்ஸ் அண்ட் இட் எக்ஸ்போசஸ். அப்படி நடைபெறும் பொழுது என்ன ஆகுதான் பாருங்களேன். 14-15 வசனம். அதன் மேல் ஒருவன் கட்டினது, அதாவது அஸ்திபாரத்தின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். இல்லையா? ஆங்கில வேதாமத்துல கூலியை விட இன்னும் நல்ல ஒரு டேர்ம் இருக்கு. கூலினா ஏதோ சம்பளம் மாதிரி இருக்கு, ரிவார்ட் என்று போடப்பட்டிருக்கிறது. 15, ஒருவன் கட்டினது வெந்து போனால். இல்லையா? அப்பா நீ இவ்வளவு நாள் கட்டின, ஏதோ கட்டின, உன் வாழ்க்கையை எதையோ வச்சு கட்டின, உன் ஊழியத்தை எதையோ வச்சு கட்டின, உலகத்தாருக்காக உலகத்தின் பார்வைக்காக நீ காரியங்களை வைத்து கட்டினாயே, ஆனால் அது அழிந்து போனால் என்ன ஆகுமா? அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். அம்மாயா, இன்னைக்கு ராத்திரியில ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்பு, அதை நாம் எவ்விதமாக செய்து வருகிறோம். ஒருவேளை நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் சுவாமி, என்ன பொறுப்பு ஆண்டவரே, என்ன காரியம் இந்த ஊழியத்திலே, ஜெபத்திலே, கொடுப்பதிலே, இன்னும் மற்ற என்னென்ன விதங்களிலே நான் செய்ய வேண்டுமோ சுவாமி நீர் எனக்கு சொல்லும், நான் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆனால் அந்நாளிலே அக்கினியினாலே நான் பரிசோதிக்கப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய ஊழியமும் வீணாய் போய்விடக் கூடாது சுவாமி. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் ஆண்டவரே. ஜீசஸ், I have one desire tonight.
I want to tell you, Lord, I have one desire. I have one desire. ஒரே ஆசை சுவாமி. அந்த நாளிலே உம்மை முகமுகமாய் பார்க்கும் பொழுது, நீர் என்னை பார்க்கும் பொழுது உம்முடைய முகத்திலே ஒரு புன்சிரிப்பு மலர வேண்டும் சுவாமி. என்னை பார்த்து நீர் கட்டி அணைத்து, நல்லது நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என்னுடைய ராஜ்யத்திலே பிரவேசி என்று நீர் சொல்லும் வார்த்தையை நான் கேட்க வேண்டும் சாமி. அதற்காக இந்த இரவுல என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிற சாமி. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற சாமி. மனிதர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லையா, மனிதர்கள் எத்தனை முறை என்னை மட்டம் தட்டினாலும் பரவாயில்லை, மனிதர்கள் எத்தனை முறை என்னை ஒதுக்கி தள்ளினாலும் பரவாயில்லை, மனிதர்கள் நான் செய்யும் ஊழியத்தை அவர்கள் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை ஐயா, உம்முடைய பார்வையிலே என் வாழ்க்கை, என் ஊழியம் அருமையாயிருக்க வேண்டும். The audience of one and the applause of heaven. இந்த இரவிலே ஆண்டவரே, என்னை அதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஒரு நடந்த சம்பவத்தை கூறி நான் முடிக்கிறேன். 1998 ஆண்டிலே டெபி ஆலன் என்கிற பெண்மணி, அவள் ஒரு ஜூடோ என்கிற இந்த மார்ஷல் ஆர்ட், அது ஒரு ஸ்போர்ட் கூட இல்லையா, அந்த ஜூடோவிலே அவள் ஐரோப்பியா முழுவதற்கும் நடந்த ஒரு போட்டியிலே அவள் தங்கத்தை வென்று விட்டாள். இப்பொழுது 2000ஆவது ஆண்டிலே ஆஸ்திரேலியா சிட்னியில ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகிறது. அந்த ஒலிம்பிக் போட்டியிலே அவள் பங்கேற்பதற்காக முன்பாகவே வந்து விடுகிறாள். அவள் எந்த வெயிட் கேட்டகரி, அவளுடைய எடை பிரிவு எது என்று சொன்னால் 52 கிலோ. ஒலிம்பிக்கிலே ஒரு சில போட்டிகள் இருக்கும், வெயிட் லிப்டிங், மல்யுத்தம், இந்த போட்டிகள் எல்லாம் குறிப்பிட்ட அந்த வெயிட்ல இருக்கிறவங்க அந்த கேட்டகரியில தான் போட்டி போடணும். அதை தாண்டிட்டா they will be disqualified. எனவே அவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பார்கள், தங்களுடைய வெயிட் அதை தாண்டி விடாதபடி ஜாக்கிரதையாக இருப்பார்களாம். அப்படி என்றால் இவள் எப்பொழுதும் தன்னுடைய கையிலே ஒரு வெயிங் மெஷின், எடை பார்க்கும் ஒரு கருவியை கையில் சுமந்து கொண்டே போவாளாம். அவள் சிட்னிக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டா. ஏன்னா சிட்னியுடைய சீதோஷண நிலை, மற்ற காரியங்கள்லாம் தன்னுடைய சரீரத்தை அவள் பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் முன்பாகவே வந்துவிட்டாள். டெய்லி கடுமையாக முயற்சி செய்கிறாள். ஏனென்றால் அவள் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவள். இங்கிலாந்து தேசத்திற்கு எப்படியாவது தங்க பதக்கத்தை ஒலிம்பிக்கிலே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு வந்திருக்கிறாள் டெபி ஆலன். ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்த பின்பு அந்த எடை பார்க்கும் கருவி மேல ஏறி நிக்கிறா. அந்த எடை சொல்லுகிறது அவ 52 கிலோக்கு கீழே தான் இருக்கிறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ரைட், within the weight category. கரெக்டா அந்த போட்டி துவங்கும் நாள் வருகிறது. அந்த போட்டி துவங்குவதற்கு முன்பு ஒலிம்பிக் கமிட்டியில் உள்ள அபிஷியல் வெயிங் மெஷின் இல்லையா, அவர்களுடைய எடை பார்க்கும் கருவியில போய் இவ ஏறி நின்று அவங்க வெயிட், அவளுடைய எடையை அவர்கள் பார்ப்பார்கள். இவள் பேரை அழைக்கிறார்கள் டெபி ஆலன் என்று சொன்ன உடனே அவள் வேகமாக கான்பிடன்ஸ் ஆக நடந்து போறா. ஏன்னா அவ டெய்லி அவ வெயிட்டை செக் பண்றா. இட்ஸ் வெல் பிலோ 52 கிலோகிராம். எனவே அவ கான்பிடன்டா நடந்து போறா. போய் அந்த அபிஷியல் வெயிங் மெஷின்ல எடை பார்க்கும் கருவி மேல ஏறி நிக்கிறா. பாருங்க, அவளுடைய எடையை பார்க்கிறாள். அவளுடைய கண்களை அவளால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அவளுடைய எடை சொல்லுகிறது 52 கிலோ 400 கிராம். அவளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. திடீரென்று அவளுக்கு அப்பொழுதுதான் தோன்றுகிறது, அவள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தின அவளுடைய எடை பார்க்கும் கருவி ஒரு பழுதுபட்ட கருவி. அதை வைத்துக் கொண்டு சரியான எடையில் இருக்கிறோம் என்று அவள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருந்திருக்கிறாள். ஆனால் அபிஷியல் வெயிங் டைமிலே அவளுடைய உண்மையான காரியம் கண்டுபிடிக்கப்படுகிறது. ஆனால் அவள் யூரோப்பிய சாம்பியன் ஆனபடியினாலே ஒலிம்பிக் கமிட்டி மக்கள் சொன்னார்கள், டெபி, we will give you a chance, another chance. 3 மணி நேரத்திற்குள்ளாக உன்னுடைய எடையை நீ 52 கிலோக்கு கீழாக கொண்டு வந்தால் you can compete in Olympics. 3 மணி நேரம் வேகமாக ஓடுறா. ஜிம்முக்கு போய் அவள் என்ன செய்கிறாள், வேகமாக ட்ரெட்மில்ல ஓடுறா. அப்ப ஓட ஓட தான் அதிகமாக அவளுக்கு வியர்வை கொட்டுகிறது. அந்த வியர்வையிலே கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய எடை குறைந்து விடும் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் எடை பார்க்கும் கருவியில் ஏறி நிக்கிறா. அது இன்னும் எடையதான் அவள் கூட தான் இருக்குன்னு சொல்லுது. திரும்பியும் போய் எக்ஸசைஸ் பண்ணி பாக்குறா. திரும்பவும் எடை 52 கிலோக்கு அதிகமாக இருக்கு. கடைசியில என்ன பண்ணாலாம்,
அவளுக்கு இருந்த முடிய இன்னும் கொஞ்சம் தலைமுடிய இன்னும் கொஞ்சம் குட்டையா வெட்டிட்டா, அதுல கொஞ்சம் வெயிட் குறையுமான்னு சொல்லி பாக்குறா. இப்படி முடிந்த எல்லாவற்றையும் செய்து விட்டாள். 3 மணி நேரம் முடிந்து விட்டது. இப்ப போய் அவ செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? 52 கிலோக்கு கீழே அவளுடைய எடை இருக்கிறதா? Now is the official weighing time. அவள் போய் முதல்ல எப்படி கான்பிடென்டா நடந்து போன டெபி ஆலன் இப்போ பயத்தோடும் நடுக்கத்தோடும் நடந்து போறா. அந்த மெஷின் முன்னாடி மேல போய் ஏறி நிக்கிறா. அந்த எடை பார்க்கும் கருவி சொல்லுகிறது 52 கிலோ. அவர்கள் 52 கிலோ அல்லது அதற்கு கீழாக இருந்தால் அவர்கள் அந்த போட்டியிலே போட்டியிடலாம், தடை கிடையாது. அந்த எடை பார்க்கும் கருவி சொல்லுகிறது 52 கிலோ 50 கிராம். 52 kilograms and 50 grams. 50 கிராம் அவளுடைய எடை கூட இருந்தபடியினாலே டெபி ஆலன் was disqualified from Sydney Olympics. அந்த ஒலிம்பிக் போட்டியிலே போட்டியிட தடை செய்யப்படுகிறாள். அவள் ஊருக்கு திரும்பி போகும் பொழுது கண்ணிலே கண்ணீரோடு அவள் திரும்புகிறாள். அப்ப ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க, டெபி ஏன் இப்படி நடந்தது என்று சொன்னால், அவள் சொன்னால், நான் வைத்திருந்த என்னுடைய எடை பார்க்கும் கருவி பழுதுபட்ட கருவி என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது. வேதனையோடு அவள் கண்ணீரோடு தன் தேசத்திற்கு திரும்பி போகிறாள். அம்மா ஐயா, ஒரு நாளிலே there will be an official weighing time for you and me. நீங்களும் நானும் ஆண்டவருடைய தராசிலே நிறுத்து பார்க்க போகப்படும் நாள் ஒரு நாள் வரும். அக்கினி பரிசோதிக்கும், அக்கினி வெளிப்படுத்தும். அந்த நாள் ஒரு நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவர் முன்பாக நிற்க வேண்டிய ஒரு நாள் வரும். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? தானியேல் புஸ்தகத்திலே தேவனுக்கு விரோதமான அந்த அரசன் குடி போதையிலே தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பரிசுத்தமான பொருட்களை எடுத்து மதுபானத்திற்கு பயன்படுத்தும் பொழுது திடீரென்று ஒரு கரம் வந்து எழுதுகிறது அல்லவா? அந்த சுவரின் மேலாக அந்த கரம் வந்து எழுதும் பொழுது என்ன எழுதுகிறது? மெனே மெனே தெக்கல் உபார்சின், நீ தேவனுடைய தராசிலே நிறுத்து பார்க்கப்பட்டு குறைவுள்ளவன் என்று காணப்படுகிறாய். உன்னுடைய ராஜ்யம் இந்த இரவிலே எடுத்து போடப்பட போகிறது. Tonight, இந்த இரவிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் இந்த இரவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகளே, we all must stand before that. இல்லையா? பவுலடியார் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 5:10, we all must stand before the judgment seat of Christ. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய நியாயாசனத்தின் முன்பாக நின்று ஆக வேண்டும். நீங்களும் நானும் அந்த நாளிலே நம்முடைய ஊழியம், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குது என்று சொல்லி அக்கினி சோதித்து பார்க்கப்படும் பொழுது அந்நாளிலே நமக்கு கொடுக்கப்படும் கிரீடம் காத்து கொண்டிருக்கிறதா? அந்நாளிலே சந்தோஷத்தோடு இயேசு நம்மை நோக்கி, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியனே, என்னுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்வாரா? அல்லது நாமும் கண்களில் கண்ணீரோடு, ஆண்டவரே என்னை மன்னியும் சாமி, என்னை மன்னியும் ஆண்டவரே, நீர் கொடுத்த நாட்களை வீணாக்கி விட்டேன் ஐயா, நீர் கொடுத்த பொறுப்பை சுயத்திற்காக பயன்படுத்தினேனே சுவாமி, என்னை கிருபையாக மன்னியும் என்று வேதனையோடு வெட்கத்தோடு தலை குனிந்து அவருடைய சன்னிதானத்தில் நிற்போமா? இந்த கேள்வி இந்த இரவிலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறார். How are you going to meet your Lord? வேதத்திலே அந்த தீர்க்கதரிசி ஒருவன் சொல்லுகிறானே, prepare to meet your God. உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லி. இதுதான் அம்மா, இதுதான் ஐயா. அந்த நித்தியத்தின் வெளிச்சத்திலே இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம். அந்த நித்தியத்தின் வெளிச்சத்திலே இந்த உலகத்திலே நாம் ஊழியம் செய்கிறோம். அப்படி என்றால் இந்த இரவிலே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு எங்கெல்லாம் நான் முதலிடம் கொடுக்க தவறினேனோ என்னை நீர் கிருபையாக மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இரவில என்னுடைய தலை சிறந்ததை உமக்கு கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் என்னத்திற்கு அழைக்கிறீரோ நான் அதற்கு வர தயாரா இருக்கிறேன் சுவாமி. நீர் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பிலே இன்னும் அதிகமாக நான் ஈடுபட, ஜெபத்திலும் கொடுப்பதிலும் ஊழியத்திற்கு செல்வதிலும் அனுப்புவதிலும் இன்னும் அதிகமாக நான் செயல்பட, ஆண்டவரே, இந்த இரவிலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. சந்திப்பின் நாளிலே, இல்லையா? இதை நம்ம அடிக்கடி சந்தியா ஏன்னா தேவன் சந்திக்கிறார். ஆனா இன்னொரு சந்தியா இருக்கு இல்லையா? அதுதான் அந்த சந்திப்பின் நாள். தேவனை முகமுகமாய் சந்திக்கும் அந்த நாளிலே நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவரை பார்க்கும் பொழுது எவ்விதமாக பார்க்க போகிறோம், எவ்விதமாக பார்க்க போகிறோம் இல்லையா?
ஆத்துமா ஒன்றுமில்லாமல் வெறுங்கையனாய் வெட்கத்தோட உம்மை காண்பேனோ ஆண்டவா என்று சொல்லி ஒரு பக்தன் அழகாக ஒரு பாடலை எழுதி வைத்திருக்கிறானே, அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமா? அல்லது ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையிலே உமக்காக என்னுடைய தலை சிறந்ததே கொடுத்தேன் ஐயா, இதோ ஆண்டவரே என்னை தருகிறேன் சுவாமி, எடுத்து பயன்படுத்தும் ஐயா, தேசங்களுக்கு ஜாதிகளுக்கு என்னை பயன்படுத்தும்படியாய் இந்த இரவிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. Will that be your prayer tonight? உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் இந்த இரவிலே அதுவாக இருக்குமா? சந்திப்பின் நாளிலே எப்படி நாம் நம்முடைய ஆண்டவரை சந்திக்க போகிறோம்? நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இருக்கும் இடத்திலே நாம் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தகப்பனே, நீர் உம்முடைய தீர்க்கனாகிய சாமுவேலை நீ தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக அனுப்பிய பொழுது நீர் சாமுவேலிடம் சொன்னீர், மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த இரவிலே யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டார்களோ சுவாமி, யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சுவாமி சந்திப்பின் நாளிலே உம்மை சந்திக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு வாஞ்சை தான், நல்லது உண்மையும் உத்தமமான என் மகனே என் மகளே என்று சொல்லும் வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு அர்ப்பணிப்போடு எழுந்து நிற்கும் அருமையான இந்த பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டு வரும், ஏதோ தீர்மானம் எடுக்கிறோம், எப்படியோ வாழுகிறோம், திரும்பி சென்று என்று இராதபடி சுவாமி, இது ஒரு விசேஷித்த இரவாக மாறட்டும் ஐயா. பரலோகம் களி கூறும் இரவாக இருக்கட்டும் ஆண்டவரே. நரகம் நடுங்கும் ஒரு இரவாக இருக்கட்டும் சுவாமி. தேவதூதர்கள் களி கூறும் இரவாக இருக்கட்டும் ஐயா. இந்த ஜனங்களின் மூலமாக, உம்முடைய மக்களின் மூலமாக உம்முடைய ராஜ்யத்தை நீர் கட்டி எழுப்ப போகிறீரே, உம்முடைய நாமத்தை உயர்த்த போகிறீரே, உம்முடைய சித்தத்தை நிலை நிறுத்த போகிறீரே. உமக்கு நன்றி கூறுகிறோம் சுவாமி, உமக்கு நன்றி கூறுகிறோம் சுவாமி. ஒருவேளை இன்னும் யாராவது இந்த இடத்துல இருதய கடினத்தோடு இருந்தால், பாவத்தின் பிடியிலே இருந்தால், ஆண்டவரே மனது கசப்பிலே இருந்தால், இயேசுவே இந்த இரவிலே தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடப்படும் ஐயா. அவள் இருதயத்தை உமக்கு நேராய் திருப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த முகாமை விட்டு நாங்கள் எல்லாரும் போகும் பொழுது ஐயா, இந்த முகாமை விட்டு நாங்கள் செல்லும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒருமித்தவர்களாய், எங்கள் இருதயம் இயேசுவுக்கு நேராய் திருப்பப்பட்டவர்களாய், எங்கள் இருதயம் எங்கள் தேசத்தை குறித்த தரிசனம் பெற்றவர்களாய், எங்கள் இருதயம் அழிந்து போகும் ஜனத்தை குறித்து கரிசனை உடையவர்களாய் மாற்றும்படியாய் உம்மை நோக்கி இந்த இரவிலே ஜெபிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாமே விசேஷ விதமாய் அருமையான இந்த ஜனங்களின் மீது நீர் இறங்குவீராக சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக சுவாமி. உலகமெங்கும் உள்ள உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக, சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வாதமாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் உம்முடைய சமூகத்திலே வரும் பொழுது அந்த ஒரே ஆசையோடு நாங்கள் வாழ, அந்த ஒரே ஆசையோடு வர, நல்லது உண்மையும் உத்தமமானவனே என் மகனே என் மகளே என்று சொல்லும் வார்த்தையை கேட்க, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீர் எனக்கும் எங்களுக்கும் தர வேண்டும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் உன்னதமான நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.